வாங்க செம்மொழி பூங்கா சுற்றி பார்க்கலாம். இது போனோடனே என்ட்ரன்ஸ். இந்த யானை, இந்த மான்லாம் நிற்கும்ல, அந்த எல்லோ கலரில் எழுதியிருக்கிறது செம்மொழி பூங்கான்னு எழுதியிருக்கும். முன்னெல்லாம் தண்ணி வரும், இப்போ தண்ணி வரதை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு நேராக ஒரு பில்டிங் தெரியுதா, அங்கே போனோம்னா வண்டி நிறுத்திக்கலாம். இங்கெல்லாம் இங்கே ஒரு பில்டிங் பார்க்குறோமா, அங்கே தான் டிக்கெட் எடுக்க போகணும். இந்த பில்டிங்க்கு உள்ளே போய் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். இது டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே முன்னாடி உள்ள இடம். இது குழந்தைங்கள விளையாட விடலாம். நம்ம கூட்டிகிட்டு போய் குழந்தைங்க விளையாட இடம் பார்க்கு. நம்ம புக்ஸு கொண்டு போய் அங்கே அமைதியாக உட்காந்து படிக்கலாம், அமைதியாக உட்காந்துருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அமைதியாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க படிக்கிறதுக்குன்னே அங்கே ரூம்பெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இந்த பார்க் டைம் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் டைம். 6 மணிக்கு மேலே டைம் இல்லை. சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய இடம் இங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த பக்கம் தான் சாப்பாடுக்கு நம்ம போனோம்னா உள்ளே கேண்டீன் இருக்குது, ஹோட்டல், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அங்கே ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்கள இங்கே விளையாட விட்டுக்கலாம். இது டிக்கெட் எடுத்து நம்ம விளையாட விடணும். இன்னொரு பார்க்கில் ஃப்ரீயாக விளையாடலாம். இது டிக்கெட் எடுத்து விளையாடுறது, குழந்தைங்களுக்கு மட்டும். அழகாக இருக்கா இடம். படிக்கிறதுக்கு இடம் கட்டி அங்கே உள்ளே உட்காந்து நம்ம அமைதியாக படிச்சுக்கலாம் அந்த ரூமில். பார்க்கிங் பிளேஸ்லாம் பெரிய இடம். உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காங்க. அங்கே 4-5 இடத்துல கட்டி விட்டுருக்காங்க. சாப்பாடெல்லாம் உள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம அங்கே உள்ள ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது உள்ளே. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கலாம். நம்ம அதுக்கெல்லாம் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுமதி உண்டு. கேமரா கொண்டு போனோம்னா நம்ம பணம் கொடுக்கணும். செல்ஃபோனில் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ தான். எதுவும் பூக்கள்லாம் பறிக்கக்கூடாது. நம்ம வீடியோ எடுக்கலாம், அழகாக அமைதியாக உட்காந்துருக்கலாம். இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் ரொம்ப டைம் அந்த இடத்துக்கு போய் அமைதியாக உட்காந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். ரொம்ப தடவை போயிருக்கிறேன் நான்.